ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மே மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 12ஆம் இடத்தில் சுக்கிரன் சனியோட சேர்ந்திருக்கிறாரு. ஸோ விரயத்தில் இருக்கறனால ஒரு சுப விரயம் காத்திருக்கிறது. இப்போ ஒரு வீடு வாங்கணும், அதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, இல்லை கல்யாணங்கள் வருது, அதுக்கு போய் ஏதாவது நகை வாங்கிறது, இந்த மாதிரியான சில சுப செலவுகளை இன்றைய நாளில் நாம் பார்க்கலாம். ஸோ மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று வருமானம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரிகளுக்கு வருமானம் குறைவாக இருந்தாலும் இன்றைய நாளில் சுப செலவு என்பது நிச்சயமாக உண்டு. கிரகங்கள் அனைத்தும் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால சில மன சஞ்சலங்கள் குடும்பத்தில் சஞ்சலங்கள் அப்படிங்கிறது ஒரு குழப்பம் இருக்கும். நம்ம கடைக்கே போகிறோம், இது வாங்கலாமா வேண்டாமா, இது இப்போ தேவையா இல்லையா, கடைக்கு போயிட்டு நம்ம வாங்காமல் கூட நம்ம வந்துடுவோம். அப்படிப்பட்ட சில மனக்குழப்பங்கள் இருக்கலாம். குருவாரம் பைரவருக்கு விளக்கேத்துங்க. ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனசுக்கு திருப்தியான நாளாக இருக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சனி சந்திரன் இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் பங்கு சந்தை முதலீடுகளோ அல்லது ஏதாவது ஒன்று, ஒரு நகை வாங்கிறது, இல்லை போய் ஒரு சீட்டு கட்டுறது, இல்லை நீங்கள் பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, இன்று எது செய்தாலுமே இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு அது நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். நல்ல ஒரு குபேர யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். குருவாரமான இன்றைய நாளில் மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. மிதுன ராசி நேயர்கள் இன்னைக்கு கருட பகவானுக்கு நீங்க வழிபாடு பண்ணுங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு நாள். தசமி திதி வியாழக்கிழமை, 10ஆம் இடத்துல சுக்கிரன் சனி சந்திரன். ஸோ புதுசாக ஏதாவது நம்ம வியாபாரம் பண்ணணும், புதுசாக ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை ஏதாவது ஒன்று நம்ம ஒரு வளர்ச்சி ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை நம்ம இன்னைக்கு செய்யலாம். ஸோ இன்னைக்கு தசமி திதி வியாழக்கிழமையில கருடனை சென்று வழிபாடு செய்யும் பொழுது இருக்கக்கூடிய தடங்கள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாகும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி அடைய இந்த நாள் சிறந்ததாகவே அமைகிறது. கடகராசி அன்பர்கள் ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் சின்ன தடங்கல்கள் ஏற்படலாம், மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். கோவிலுக்கு இன்னைக்கு பச்சரிசி தானம் செய்வது நல்லது. ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடு சிறந்தது. சிம்ம ராசி நேயர்களுக்கு ராசியில கேத்து, 7ஆம் இடத்தில் ராகு. இந்த கிரக அமைப்புல இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும். இருந்தாலும் ராசிநாதன் சூரியன் புதனுடன் சேர்ந்திருப்பதனால் எந்த முயற்சியிலையுமே உங்களுக்கு தோல்வி என்பது கிடையாது. வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதில் வெற்றி அடையக்கூடிய நாளாகவும் இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் சனி சந்திரன்ல மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ஆஞ்சநேயரனுடைய வழிபாடு சிறந்தது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக இருக்கும். எதிர்பார்த்த கடன் உதவி கைக்கு வந்து சேரும். வியாபாரம் சிறப்படையும். மனதிற்கு திருப்தியான நாளாகவும் அமைகிறது. நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அலுவலக ரீதியாக உங்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்களை அவ்வப்போது கொடுக்கலாம். இருந்த போதிலும் இந்த நாள் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியாகவே இருக்கும். துலாம் ராசி அன்பர்கள் இன்று புதிய நண்பர்களினுடைய சந்திப்பு உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும். வியாபாரம், கடன் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த நண்பரின் உதவி உங்களுக்கு மனதிற்கு ஒரு நல்ல தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுப்பதாகவே அமைகிறது. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் உங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பமாகவே அமைகிறது. இன்று வியாழக்கிழமை தசமி திதியில் கருடனை வணங்குவதும் மற்றும் கருட பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுவதும் சிறப்பு. விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் லாபங்கள் உண்டு. நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு மனதிற்கு அமைதியை தரும். இன்று குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து குடும்பத்தில் வீட்டிலேயே தீபம் ஏற்றினாலும் நல்ல பலன்கள் உண்டு. சுப செய்திகள் காத்திருக்கிறது.
தனுசு ராசி நேயர்கள், இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு காதல் வாழ்க்கை வெற்றி அடையும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். பல நாட்களாகவே இருந்து வந்த ஒரு மனச்சோர்வு மற்றும் குடும்பத்தில் தடைகளாக இருந்து வந்த வேலைகளுக்கு நிவர்த்தி கிடைக்கும். இன்று பெற்றோரின் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றங்களை காணலாம். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். வியாழக்கிழமையான இன்று நவக்கிரக குருவுக்கு தீபமேற்றவும். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வுகளை பார்க்கலாம். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பத்தில் மற்றும் புதிய வீடு வாங்குவது, நகை வாங்குவது, இப்படிப்பட்ட பொன் பொருள் சேர்க்கை உங்களுக்கு லாபமாக அமையும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும். வியாழக்கிழமையான இன்று பைரவரை வணங்கலாம். கும்பராசி அன்பர்கள், ராசியில் இருக்கக்கூடிய ராகு சற்று குழப்பத்தை கொடுப்பார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பரஸ்பர மன சஞ்சலத்தை தீர்த்து வைப்பார். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பிள்ளைகளால் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பத்தை தீர்ப்பார். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். மீனராசி நேயர்கள், ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன், சனி, சந்திரன் இவற்றினுடைய சேர்க்கை இவர்களுக்கு சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாட்டினை கொடுக்கும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கும் இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இன்று உடல் ஆரோக்கியத்தில் சிறிய தொய்வு ஏற்படலாம். வியாழக்கிழமையான இன்று மாலை நேரத்தில் துர்க்கையை வழிபாடு செய்வது நல்லது. லலிதா சகஸ்ரநாம பாராயணமும் பெண் தெய்வ வழிபாடுகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். 6ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் விநாயகரை வணங்குவதும் உங்களுக்கு இன்று சிறப்பு பலனை தரும்.